படத்துக்கு சொல்லலாம் ஜெயிலர் இருந்தா நீ ஃபுல் போதை பிரதர் நீங்க பாருங்க. அதுக்கு இல்ல நான் நேர்மையா சொல்றேன். படம் அற்புதமான ஜெயிலர் அளவு இல்லடா. அவளதான ஃபிளாஷ்பேக். அவ்வளவுதான ஃபிளாஷ்பேக். இன்னொருத்தர் வந்து அசிசா பேசுறாரு. நியூஸ் நாங்கப்பா. பரவாயில்லை எத்தல எல்லாமே ப்ரூஃப். இப்ப யாரு விஜயோட ஃபேன் 100 ஜெயிலர் 100 பாஷா 1 லட்சம் லியோ. எனக்கு வந்து 400 சுகர் இருக்குங்க. 5 நிமிஷம் பார்த்து 140 ஆயிடுச்சு. டேப்லெட் இல்லாம ஒருத்தர் சர்வீல இறங்கிச்சு. இவனை கூட சுகரு கேட்டு பாருங்க. அப்படியா? ஆமா. நான் ஒரு ஆடு அப்படின்னா சர்வீல இறங்குது 120க்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பவர் ஹவுஸ் எப்படி இருக்கு? சுகர் டேப்லெட்டை விட உள்ள இருக்க தலைவர் பார்க்குற மெடிசன் அதிகமாகுதுங்க. பவர் ஹவுஸ் தான் தலைவர் கண்ணு தான் பவர் ஹவுஸ். புரியுதா? அவன் சொன்ன டைலாக் இல்லை, தலைவர் கண்ணு தான் பவர் ஹவுஸ். நான் தான் சொல்றேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதட்டே உள்ளது. கற்க கசடர இன்றபின் ரஜினி அதற்கு தக தன்னஞ்செறிவது போய்க்கிற அதற்கு பின் ரஜினியே அதை சுட்டு. இப்படிதான் இனிமேல் 3 மணி நேரம் ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? 3 மணி நேரம் போர் அடிக்குதா? இந்த மாதிரி பேசிங்கன்னா அவதூறு வழக்கில் கைது ஆகிடுவீங்க. போலீஸ் ஸ்டேஷன் 101 தேங்காய் சோறு தேங்காய் விடு பிள்ளையார் கோயில போய் தோப்பக்காரன். நான் தான் சொல்றேன், பிள்ளையார் சைத்தி மாதிரி ரஜினி சைத்தி மாற்றிட்டாங்கன்னு. இந்த மாதிரி அவதூறா பேசுறீங்க. தீக்குள் 5 வயசுக்கு தான் கலையலாம் தீக்குள் இந்த மாதிரி சொல்லி என் மனசை நோய் வச்சிங்க பார்த்தீங்களா? நீங்க ஏங்க மீடியாவில் எப்படி இருக்கீங்க? தீபாவளி எப்படி போகுது? அதான் இனிமேல் தீபாவளியே கிடையாது. கேலண்டர்லேயே வச்சுட்டேன். இதுக்கே நேஷனல் ஹாலிடே டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட சொல்லி. ஆமாம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு சொல்லியிருக்கேன். ஆஸ்கார் ட்ரம்பு எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் வரி போட்டார்ல, தூக்கி இப்படி விட்டாருனா காலில் இப்படி வரிப்பார் தலைவர். வாட்ச் கார்டில் வச்சாருன்னா அது போய் அமெரிக்காவில் விழுவும். சரி, 1000 கோடின்ற அதான் தலைவர் பப்பாம 1000 கோடி கன்ஃபார்ம். தலைவர் நின்னா பொது கூட்டம், நடந்த ஊர்வலம், படுத்தா பந்து. படத்துல ஹீரோயினே இல்ல ஃபீல் பண்றாங்களே தலைவா. என்ன தலைவா? ஸ்ரீராமர் கிட்ட போய் சீதா தேவி இல்லைன்னு கேட்குறீங்க. ஸ்ரீராமர் தானே எல்லாம் பார்ப்பாங்க. சீதா தேவியா கும்பிடுறீங்க நீங்க? கும்பிடுறது யாரு? முருகர் வள்ளி தேவையான கும்பிடுறீங்க. முருகர் தானே கும்பிடுறீங்க. பெருமாள் கூட நல்லா இருக்கும். யாரு கூட 2 பேர் யாருக்கு? யாருக்கோ வடிவேல் மாதிரி யாருக்கோ. புரியுதா? தலைவர் மட்டும்தான். அதான் ஏற்கனவே சொன்னேன், கலப்பற தலைவர் நிரந்தரம். அது நீங்கள் பண்ணவே முடியாது. சின்ன வயசுல வந்து நான் பாட்டு பார்ப்பேன், ஒரு 100 பேர் ஆடுவாங்க, என் கண்ணுக்கு தலைவர் மட்டும் தான் தெரிவார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது. புரியுதா? எல்லாருமே அப்படிதான். நீங்கள் ஒரு மனசாட்சி தொட்டு சொன்னீங்கன்னா ஒரு பாட்ஷா பாட்டு பார்க்குறீங்க, ரஜினி மட்டும் தான் தெரிவார். அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு மேஜிக் இருக்குது, ஒரு கரிஷ்மா இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதனால அவர் தான் தெரிவார். அவரை தாண்டியும் நிறைய பேர் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்காங்க. அதான் அப்படி இல்லை இந்த படத்தில். ஏன்னா லாஜிக் இல்லாத நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அதாவது புஷ்பாவே நான் சொல்றேன், நிலமா கடிச்சே வந்து துப்புவாரு, வானத்துல வந்து குதிப்பாரு. அந்த மாதிரி காட்சிகள்லாம் கொஞ்சம் இல்லை இந்த படத்துல. ரொம்ப மேபி ஒரு சில சீன் தான் இது ரொம்ப அப்படி கூட இல்லை. ஆக்சுவலா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. தலைவர் இறங்கி சண்டை போடுறாரு. கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுடைய கருத்து, இது சொந்த கருத்து. ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். தலைவர் ஸ்டைல ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்லுங்க. முடிச்சிடலாமா? இது உள்ள வேணும். சும்மா அந்த மாஸ் மொமெண்ட், கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்காக திணிச்ச மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படுறது கதைக்கு. அது தேவைப்படுற இடத்துக்கு அப்படி ஒரு பர்சனை வச்சா இன்னும் நல்லா இருக்கும்ன்றதான். விக்ரமோட நல்லா இருக்கு. நான் சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, விக்ரமோட நல்லா இருக்கு. படம் அவதாரோட சூப்பரா இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து ரிவ்யூ பத்தி சிரிக்கிறதுலாம் சொல்லுங்க. ரிவ்யூ பண்றது வந்து சன் டிவில வந்து ஒருத்தர் ரிவ்யூ பண்றது பார்த்துருப்பீங்க. ஒரு வாரம் வந்து படத்தை வந்து புது வரவுன்னு போடுவாங்க. படத்தை ரேங்க் பண்ண மாட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சன் டிவில போடுறது புது வரவுன்னு போட்டு அந்த படத்தை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. படத்தில் நடிச்சவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை மட்டும் சொல்லுவாங்க. தவிர படத்தோட கதை, படம் எப்படி இருக்கு அதெல்லாம் ரிவீல் பண்ண மாட்டார் அவர். அடுத்த வாரத்தில் இருந்தால் படத்தை ரிவீலே பண்ண ஆரம்பிப்பார். அதுதான் ப்ராப்பரான ரிவ்யூ. அப்பதான் அந்த சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சம்பளம் போய் சேரும், படத்துக்கு வருமானம் வரும், மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க. மக்கள் இங்கே என்டர்டெயின்மெண்ட் இங்கே குறையிறதுனால எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. அதனாலே நிறைய தப்பு நடக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தான் ரிவ்யூவர். சின்ன வயசுல இருந்து நாங்கள் பார்த்ததில்ல ப்ரோ. 1000 கோடி அடிக்குமா அடிக்காதான்றதுக்கு நிறைய டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரோ. அது எதுவுமே நாங்கள் ஒரு ஃபேன்ஸாவோ யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ப்ரோ. இருங்க, 2.2 எப்போ வந்துச்சு ப்ரோ? 2.2 700 கோடி ப்ரோ. ஜெயிலர் வந்து 600 சில்லற கோடி ப்ரோ. இன்னைக்கு மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பார்த்தா 2700 கோடி கூட போகலாம் ப்ரோ. அது வந்து ஃபர்ஸ்ட் திங். அது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரோ. எங்களுக்கு அது அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட், தலைவரோட தரிசனம், அது மட்டும் தான் முக்கியம். ஸோ இந்த கொஸ்டினை ஃபேன்ஸ் கிட்ட கேட்கறது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு கரெக்டான பதில் வராது ப்ரோ. நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். இல்லை ஒன்றும் இல்லை, இது அடிக்குமான்னு கேட்கறது இல்லை. இப்போ நம்மளாம் கோலிவுட் தானே. நானும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாது. தலைவர் ரொம்ப பிடிக்கும், படம் நல்லா இருக்கும், பார்த்தோமா வெளியே போனோமா சந்தோஷமா இருந்தோமா இருக்கணும். இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கேட்குறீங்க அப்படின்னா எல்லாரும் கோலிவுட் சேர்ந்தவங்க தான். படம் ஹிட் ஆனால் தான் நிறைய பேர் சோறு சாப்பிட முடியும். கரெக்டாக? அப்போ படம் ஹிட்
ஹிட் ஆனதான் நம்ம கோலிவுட் மேலே போகும். கண்டிப்பாக தலைவர் தான் இருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸை அங்கே கொண்டு போனால் கண்டிப்பாக தலைவர் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக யாருனாலும் வரலாம் அந்த இடத்துக்கு. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையார் சொல்லி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, 25 கோடியிலேருந்து 50 கோடியிலேருந்து 150 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி 500 கோடி 800 கோடி வரைக்கும் இப்போ தலைவர் தான் வச்சிருக்காரு. 1000 கோடி தலைவர் தான் தொடுவார். பாக்ஸ் ஆஃபீஸ் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், பாக்ஸ் ஆஃபீஸ் 1000 crores கண்டிப்பாக வரும். நான் பாஷை கம்பேர் பண்ண மாட்டேன். ஜெயிலர் தலையோட பெஸ்ட் ஃபிலிம் ஜெயிலர். ஏன்னா நிறைய பேர் வந்து பாஷை 30 வருஷம் நிறைய பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிலர் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஆகஸ்ட் வந்து பிஃபோர் 2 years வந்தது. ஜெயிலர் கம்பேர் பண்ணால் இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் ஜெயிலர் சொல்ல போனால் உங்களுக்கு. அணி தலைவரோட பெட்டுங்க அவர். அந்த அணி வந்து அப்படியே வெறித்தனமாக படம் போட்டிருப்பாரு. அணி லவ்ஸ் தலைவர். ஸோ நீங்கள் ஒரு ஃபிலிம்லையும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அணியோட பெஸ்ட் ஃபிலிம் இந்த வருஷம் இந்த படம் தான். ஸ்ருதி கேரியரில் நெக்ஸ்ட் 50 yearsல இருந்தாங்கன்னா இது அவங்களோட பெஸ்ட் படமாக இருக்கும். 3க்கு அப்புறம் 3 நல்லா பண்ணியிருந்தாங்க. 3 இந்த படம் வந்து ஓவர்டேக் பண்ணும். இந்த படம் வந்து கண்டிப்பாக அது ஸ்ருதி ஆக்டிங் பொறுத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் தலைவரே பயங்கர ஸ்டைலுங்க. சில சீன் நான் சொல்லக்கூடாது, சில சீன் தலைவரோட செம்ம ஸ்டைலாக இருப்பார் நாகார்ஜுனா. அந்த லெவலில் நாகார்ஜுனா வந்து செம்ம ஸ்டைல், நிஜமான ஒரு ஸ்டைல் கிங் நாகார்ஜுனா. அவர் உபேந்திராக்கு வந்து பெரிய சல்யூட்டுங்க. அவர் வர இந்த 10 நிமிஷம் தான் வேறு லெவல். ஷோபின் சொல்லவே தேவையில்லை, அவர் கலக்கிட்டார். வந்து இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவார்டு வரலன்னா அவார்டுக்கு தான் குறை சொல்ல போனால் அந்த அளவுக்கு ஷோபின் பண்ணியிருக்காரு. அமீர் கான் வந்து அவர் சொன்ன மாதிரி தாங்க தலைவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நிஜமான கேமியோ சொல்ல போனால் அது ஸ்மால் கேமியோ இஸ் கம் வந்திருக்காரு, பேசிட்டு அவர் போயிட்டாருங்க. உதாரணம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவர் இந்த நேரத்தில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அதை பாருங்க, இதெல்லாம் இந்த ஃபேன் வரலாம் கொண்டு வராதிங்க. ஒருத்தர் 50 வருஷமாக வந்திருக்காரு, அவர் படம் பாருங்கள். தேட்டர் வந்து எல்லா படம் பாருங்கள். நான் வந்து விஜய் படம் பாருங்கள், அஜித் படம் பாருங்கள், ரஜினி படம் பாருங்கள், எல்லா படம் பாருங்கள். படம் நல்லா இருந்தால் ஆதரிங்க, படம் நல்லா இருந்தால் சொல்லுங்கள், அவ்வளோதான். இந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இல்லையா ப்ரோ? நீங்கள் மெச்சூராக இருக்கீங்க. நான் வந்து அது ஒவ்வொருத்தராக புரிஞ்சுக்கணுங்க. செல்ஃபாக புரிஞ்சுக்கணும். செல்ஃபாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, அன்றைக்கி தெரியுங்க. அதோட லோகேஷ் தலைவர் எப்படி காட்டியிருக்கு? ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காரு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு மாரி அப்படியே ரொம்ப சைலண்டாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து வைலண்டாக போயிட்டு இருக்கு படம். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எப்படி இருந்தது? ஃப்ளாஷ்பேக்காக படமே, ஃப்ளாஷ்பேக் தான் படமே. இன்னும் ஃப்ளாஷ்பேக் வந்து பேச சிலுக்குது கை, அந்த அளவுக்கு இருக்கு. ஃப்ளாஷ்பேக்காக சூப்பருங்க. ஃப்ளாஷ்பேக் சூப்பராக இருந்துச்சுங்க. படத்துக்கு சொல்லலாம் ஜெயிலர் எழுதுதானா படம் நீங்க ஃபுல் போத பிரதர். நீங்க பாருங்க. அதுக்கு இல்ல நான் நேர்மையா சொல்லுங்க. படம் அற்புதமான ஜெயிலர் அளவுக்கு இல்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுத்தமா இதானா. எங்க ஜெயிலரோட வேற ஒரு படங்க அது. ஜெயிலரோட 100 மடம் பெற்ற இந்த படம். அப்படினா கண்டென்ட் கதையே இல்லையானா பிரதர்? நீ போதையில படம் பார்த்து புரிய படம். நான் இப்போதானே நான் இங்க பார்க்கவே இல்லை. நான் வெளியில வந்து பார்த்தேன். சொல்றேன், நீ படமே பார்க்காம நின்று பேசிக்கிற. உள்ள படம் வந்து பாத்தியா? நீ பார்த்தேன். இந்த படம் பார்க்காம டிக்கெட் நான் டிக்கெட் இருக்குனா நீ உள்ளே வரல, சும்மா சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் அங்க பார்த்தேன். நான் இங்க பாருங்க, வேற தெரியல. எல்லா ஷோலும் பார்த்தேன். இது உங்க வேலை. நான் எவ்வளவு வெறித்தனமா வந்து தெரியுமா உனக்கு? எவ்வளவு வெறித்தனமா வந்து தெரியுமா? என்னென்ன கதை வந்து சரிண்ணா? என்னென்ன கதை வந்து ஃபர்ஸ்ட் 50 கோடி படம் தலைவர், 100 படம் தலைவர், 300 கோடி தலைவர், 600 தலைவர், 800 தலைவர், 1000 தலைவர். சில பசங்க பாவங்க இப்போதான் வயசுக்கே வந்துருக்காங்க சொல்ல போனவங்க. சும்மா இப்போ தான் பேசினே இருப்பாங்க. எல்லாம் வயிற்றுச்சல் ஓதுறதுக்கு வந்து ஓடின்னு தான் இருக்கும். அது பல பேர் படத்தை பார்க்காம இப்படி தான் பேசுவாங்க. பார்த்துட்டு பேசணும். ரெண்டாவது, இந்த சேனலுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நெகட்டிவிட்டி போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் செக் பண்ணிட்டு போடுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட மிகப்பெரிய இது மேகசின். அவன் 3.5 போட அவனை முட்டாள சொல்ல போனான் கிடையாதுல்ல. இட்ஸ் 150 ஓல்டு கம்பெனி. அது அதாவது ஃபீட்பேக் எடுங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் மட்டும் தான் படமே சொல்ல போனால் உங்களுக்கு. மோனிகா சாங் மட்டும் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற. ஏன்னா இது ஆக்ஷன் ஃபிலிம் சொல்ல போனாங்க. வந்து இது ஆக்ஷன் ஃபிலிம். இந்த மாதிரி சின்ன பசங்க யாரா வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பொண்ணை பார்த்து அந்த பாட்டு போடுவாங்க. அவ்வளோதான் சொல்ல போனாங்க. சின்ன பசங்க, வயசுக்கு இந்த பசங்க, வயசுக்கு வர போகிற பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டு கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி தான் சொல்ல போனாங்க. தரமான படம். 50 years ஆஃப் ரஜினிசம். ஒரு தலைவர் எப்பவுமே அவர் தான். ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கர் அவர் தாங்க. கூலி டைட்டிலுக்கும் தலைவருக்கும் ரொம்ப சூட் ஆகும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி மெயினான கண்டென்ட் கொடுத்து நார்மலாக படம் இருந்தாலே வைபாக வெறித்தனமாக போயிருக்கும். இவர்கிட்ட லோகேஷில் கதையே கிடையாது. அவர் வந்து சும்மா அந்த ஆக்ஷன் வச்சே ஓட்டுறாரு. அப்புறம் வந்து அந்த போதை பழக்கம் இதை வச்சே ஓட்டுறாரு. தலைவரை நீங்கள் நார்மலாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் பேசுகிறப்ப நான் பேசுகிறேன். போதை இல்லை ஓகே. பட் அவர் எத்தனை மணி பத்தியே கிடையாது. இல்ல ட்ரக் பத்தி பேசுறாரு. சரி, அப்போ பீடி பார்த்து தான் பேசுவாங்க. பீடி என்னதுன்னா படத்துல வந்து ட்ரக் பத்தி வரதே கிடையாது. சரி, நான் பீடி என்னதுன்னா ஆனா வந்து எங்க பீடி வேற, ட்ரக் ஆம்பளை வேற, பொம்பளை வேற. பீடி வேற, கஞ்சா வேற. ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் he never speaks about drugs at all first of all. சரி ஓகே. ஏங்க இவரை பத்தி நல்லா போடுங்க, கண்டென்ட் காசம் போடுங்க. படம் கண்டென்ட் நல்லா சொல்லணும் பேசிக்கிறாரு. இப்படி
படத்துல ட்ரக் வராத சீனை பத்தி பேசுங்கிறாரு. அதுக்கு அப்படியே போட்டே அப்படியே இருங்கன்னு சொல்ல இல்ல ஆக்சுவலா நான் படம் பார்த்து தான் வரேன். டிக்கெட் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? டிக்கெட் கிடைக்கும். இல்ல டிக்கெட் நான் படம் சத்தியமா பார்த்து தான் வரேன். ஓகேவா? நான் வந்து சங்கம் தேட்டர்ல படம் பார்த்தேன். ஓகேவா? படம் பார்த்துட்டு வராங்க. ஓகேவா? படத்துல 9 மணிக்கு படம் போட்டா இப்பதான் படம் விட்டுருக்கோம். ஆமா. அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. எப்படி படி பறந்து வரும் அப்படியே. நாங்க பறந்து வந்தோம். எஸ்டி ல வந்தோம். எஸ்டி போய்க்கலாம். நீ சங்கம்ல போட்ட படம் 9 படம் போட்டான். சரிங்களா? 9 படம் போட்டான். 9 ஓகே 9 போட்டாங்களா? சங்கம் டிராபிக் தாண்டி இங்க வந்து நீங்க படம் பாத்தீங்களா? ஆமாடா. ஏய் வண்டி ஓட்டுறாங்கடா டேய். தம்பி ஏய் வாடா போய் சொல்றா. ஏய் உள்ள வாங்க பண்ணா சொல்ல கூடாதுப்பா. இங்க வந்தா நான் வச்சு ஓட்டணும். படம் பார்த்தோம். ஓகேவா? உண்மையா சொல்றேன். படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல. இப்ப புரியுதா யாருன்னு? லியோ அளவுக்கு இல்ல. நான் வந்து ஓகேங்களா? யாரு? லியாவே ஒண்ணும் இல்ல. லியாவே ஓகே. லியோ கம்மி தான் ப்ரோ. லியோ கம்மி தான். தம்பி ப்ரோ லியோ கம்மி தான் ப்ரோ. ப்ரோ சத்தியமா லியோ வந்து தம்பி வந்து காத்து அப்படி ப்ரோ சத்தியமா தலைவருக்கு அதான் ப்ரோ வந்தா. ஓகேவா? தலைவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. கதை இல்ல ப்ரோ. கதை இல்ல ப்ரோ படத்துல. படத்துல கதை இல்ல ப்ரோ. அப்படி இல்ல. அண்ணா எங்க ப்ரோ வந்தது கதை? சொல்லலாம். இருங்க. லியால எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. லியோ இல்ல. இல்ல தானே. லியோ ஆவரேஜ் தான். ஆவரேஜ் தான். அதாவது நல்லா கைதி கம்பேர் பண்ணும்போது லியோ ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லங்க. ஆனா நல்லா இருக்கு. ஓகே. பட் அந்த அளவுக்கு கூட இல்ல. அந்த அளவுக்கு இல்ல. சும்மா பேசாத நீ. இப்ப யாரு? விஜயோட ஃபேன். சும்மா ஒரு பேச. விஜய் ஃபேன் இல்லனா நீங்க நேர்மையா பேசுறீங்கன்னா லியோ பத்தி பேச சரிடா ஜெயிலர் ஓடுதுங்கடா. கண்டிப்பா பெட்டர் படம் அது. பெட்டர் படம் தாங்க. ஜெயலலிதா பெட்டர் படம் தான் இது. 100% கிளைமாக்ஸ் பாரியா 20 மினிட்ஸ் 20 ஃபிளாஷ்பேக் இல்லனா ஃபிளாஷ்பேக் நீ பார்க்கலப்பா நீ. நோ பச்சையா போடுறா. நான் படம் பார்க்கல பேச முடியாதா? எங்கடா அது? சும்மா சண்டை போடுற மாதிரி பஸ்ல அடிக்கிற மாதிரி. அவ்வளவுதான ஃபிளாஷ்பேக். ஃபிளாஷ்பேக்ல பாரு. அது சும்மா 4 பேர் சண்டை போடுற மாதிரி அவ்வளவுதான காட்டாங்க. அப்புறம் பீடி முடியற மாதிரி அவ்வளவுதான. என்ன சொல்றதல லியோ அளவுக்கு இல்லையா? லியோ தான் ஓபனா சொல்ல கேட்டுங்க. ஆனா ரஜினி ஃபேன்ஸ் அப்படி சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அதாவது தலைவர் நான் ஒத்துக்கிறேன். தலைவர் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. தலைவர் சம ஸ்மார்ட்டா இருக்காரு. செருப்படி உள்ள எலெக்ஷன்ல விடும். எப்படி அதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து தோக்க போறாரு தான் உறுதி. இல்ல ப்ரோ என்னாலலாம் இல்ல. இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் பேசுறதால தான் 26 எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்து படுதோல் விஜய் அடைவாரு. ஏன்னா நிறைய பேர் விஜய் படம் நல்லா படம் நல்லா பத்தி எதுக்கு பேசுற பண்ணி என்ன லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம் லோகேஷோட ப்ரீவியஸ் ஃபிலிம் இந்த படத்தை பத்தி பேசு. நீ யார பத்தி பேசுற? நீ இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த படத்தை பேசுறீ. இந்த படத்தை பிடிக்கலையா? இந்த படத்தை சொல்லுங்க. ஒருத்தர் வந்தாரு. சரி வந்து அசிஸ்மா பேசி சரி அது அவர் ரஜினிகாந்த் அது ஒத்துறீங்களா? நான் பேசுறப்ப வந்து நீ அதுக்கு இல்ல அவர் அசிஸ்மா நான் தெளிவா பேசுறேன். அவர் வந்து தெளிவா ஆனா அசிஸ்மா பேசுறாரு. தெளிவா லேடி வீடியோ எடுத்தாங்க. ரெக்கார்ட் இது எல்லாரும் அந்த லேடியோட வீடியோ எடுத்தாங்க. வீடியோ தான் லேடி சொல்ல. இன்னொருத்தர் வந்து அசிஸ்மா பேசுறாரு. ஏன் நியூஸ் நாங்கப்பா பரவாயில்லை எத்தல எல்லாமே ப்ரூஃப் போட்டு ப்ரூஃப் நான் தனியாலாம் பாருங்க மொத்தமா சேர்க்காதீங்க. ரஜினி ஃபேன் மொத்தமா சேர்க்காதீங்க. தனியா ஒருத்தர் சொன்னானா அவன் படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். 100 படம் உண்மையாவே நல்லா இருக்கு. 100 ஜெயிலர் 100 பாஷா. எப்படி நல்லா தான் இருக்கு படம். 100 ஜெயிலர் 100 பாஷா 1 லட்சம் லியோ. இது இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணதை விட அனிருத் தனியா போய் ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாரு. அது வேற லெவல் சம்பவம். ரோபின்ஸ் எல்லாரும் தூக்கி சாப்பிட்டாரு ப்ரோ. எல்லாரையும் தலைவருக்கு அப்புறம் எல்லாரும் தூக்கி சாப்பிட்டாரு. இதுக்கப்புறம் தனி தமிழ் சினிமாவில் அவர் நம்ம நிறைய படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு செம்ம கேரக்டர். தலைவரை தாண்டி இவங்கெல்லாம் வந்து இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. தலைவரை தாண்டி சோபின் மாஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் உபேந்திராக்கும் சரியான ஒரு நல்ல மவுஸ் கொடுத்துருக்காங்க. கேமியாவா லாஸ்ட்டாக நம்ம அமீர் கான் வராங்க. அவரை விட ஆனால் உபேந்திராக்கு நல்ல ஒரு ரோல். அவர் தலைவர் போடலான்னு வராரு. தலைவர் ஸ்மோக் பண்ணதும் பயந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டார். அதனால அவர் கேரக்டர் சூப்பர் தான். ஆனால் அவரை விட உபேந்திரா கேரக்டர் தான் செம மாசா இருக்கு. யாராவது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணிருக்காங்க. இந்த கேரக்டர் வராம இருந்திருந்தாலும் படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்பெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா தான் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதில் இவரை மெயின் வில்லன்னு நாகார்ஜுனா சொன்னாங்க. ஆனால் அவரை விட சௌபின் தான் கலக்கிறாரு.
படம் ஃபுல்லாகவும் அவர் தான் வராரு. தலைவரை டார்ச்சர் பண்ணுறதே அந்த ஆள் தான். நாகார்ஜுனாலாம் அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை, தலைவர் ஈஸியாக முடிச்சிடுறாரு. அதனால் நாகார்ஜுனா கரெக்டாக இன்னும் வெயிட்டாக கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்கலாம், தவிர மற்றபடி ஒன்றும். இப்போ வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்றாங்க, அது உண்மையா? பழைய தலைவர், ஆமாம், பழைய தலைவர் பவர் ஹவுஸ் சாங் போட்டுட்டு வராரு. அந்த சாங் அவருக்கு தான், இந்த ரஜினிக்கு இல்லை. அது போட்டுட்டு வராரு. சும்மா தேட்டர்லாம் 15 நிமிஷம் கிளைமேக்ஸ் மட்டுமே, ஃபுல்லாக அந்த சாங் தான். ஜெயிலர் கிளைமேக்ஸில் எப்படி இருக்கும் அந்த சாங் ஃபுல்லாக போட்டுட்டு எல்லாருமே வருவாங்க. அந்த மாதிரி இதில் அமீர் கான், தலைவர், உபேந்திரா 3 பேரும் ஸ்மோக் பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவராலாக படம் எப்படின்னா இருக்குது? ஓவராலாக ஒரு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். அந்த 2 எதனால கம்மி? 2 எதனால கம்மினா கொஞ்சம் லேக், செகண்ட் ஹாஃபில் மட்டும். அது ஸ்டோரி உள்ள போகிறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது, தவிர மற்றபடி ஒன்று ஃபேன் மாதிரிங்க அவர் சொல்கிறேனே, எங்கள் பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தலைவரை இன்னும் எப்படி அழகாக காட்டுறது, அவர் பிஜிஎம் போட்டு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தான் அவர் பார்த்துட்டு ஒர்க் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. லோகேஷ் இதுக்கு முன்னாடி நிறைய மூவி பண்ணியிருப்பாரு, இந்த மூவிக்கு அந்த மூவிக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காரா அந்த மூவில? இது வந்து தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜுங்க, அவ்வளோதாங்க எனக்கு சொல்ல தெரியும். இட் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மூவி வித் so many twists and turns. ஓகேங்களா, தலைவர் வந்து அவர் தான் ரெக்கார்ட் மேக்கர், அவர் தான் அந்த ரெக்கார்ட் பிரேக்கர்.